ஓகே, சீமானோட பங்களிப்பு அவரோட வாக்கு வங்கி அதிகரிக்குமா குறையுமா, அது யாருக்கு பாதிப்பை ஏற்படுத்தும் போது தேர்தல் முடிவுகள் தெரிய வரும். இப்போது இபிஎஸ் இங்கே இந்த கோவை மேட்டுப்பாளத்திலேருந்து இந்த பயணத்தை தொடங்கி இருக்கிறார். அதிலும் ஒரு முதல் முறையாக இந்த பேருந்து ஒன்றை வடிவமைத்து அதிலிருந்து ஒரு புதுமையான ஒரு பிரச்சாரத்தை அவர் தொடங்கி இருக்கிறார். இந்த பிரச்சாரத்திற்கு முதல் முறையாக அவர்கள் நம்ம தமிழக பாஜக தலைவர் நயனார் நாகேந்திரனும் மத்திய அமைச்சர்களை இந்த எல்முருகன் உள்ளிட்டவரும் இப்பொழுது இந்த மேட்டுப்பாளையத்தில் அவருக்கு ஒரு உரிய வரவேற்பு அளித்து வாழ்த்தியை வழியனுப்புகிறார்கள். திமுக பாஜக அந்த அதிமுக பாஜக இணைந்து இந்த முதல் பிரச்சார நடவடிக்கையை இந்த கோவையிலிருந்து இந்த டெல்டா மாவட்டமான தஞ்சை அதை நிறைவு செய்கிறார்கள். இந்த பிரச்சாரம் இந்த ஓரணியில் தமிழ்நாடு மக்களை காப்போம் தமிழகத்தை மீட்போம், இந்த ரெண்டுமே பிரச்சாரத்தை முந்தி தொடங்கி இருப்பதன் மூலமாக என்ன சாதக அம்சங்கள் இருக்கும்னு நினைக்கிறேன். இல்லை, இந்த ரோட் ஷோங்கிற கான்செப்டை இன்றைக்கு ஐயா ஸ்டாலின் அவர்களும் ஒவ்வொரு மாவட்டத்துக்கு போகிற போதும் செய்கிறார்கள். இன்றைக்கு ஐயா ஓவரால் இந்த பயணத்தை சொல்கிறேன். இல்லை, அந்த ஓவரால் பயணத்தையும் நீங்கள் பகுத்து பார்த்தீங்கன்னா அதில் ஒவ்வொரு இடத்துலையுமே அவங்க ரோட் ஷோ பிளான் பண்ணுறாங்க. ஒவ்வொரு தொகுதிக்கும் வட மாநிலங்கள் அது பெரும்பாலும் இதுவரை நான் அதனால் தான் சொன்னேன், இதுவரை ஜெயலலிதா அம்மா காலத்திலும் கலைஞர் ஐயா காலத்திலும் தமிழக அரசியல் கட்சிகள் என்ன செய்கின்றனவோ அதை ஏனைய மாநிலத்தினுடைய கட்சியினுடைய தலைவர்கள் பார்த்து, ஏனென்றால் தமிழகம் அரசியல் களத்தில் அறிஞர் அண்ணா காலத்தில் இருந்தே நாம் ரொம்பவும் முன்னத்தி ஏறாகத்தான் இருந்திருக்கிறோம். அது கொள்கைகளாக இருக்கட்டும், சுவரெழுத்துகளாக இருக்கட்டும், அவருடைய கட்சிகளுடைய கரை வேட்டிகளாக இருக்கட்டும், இது எல்லாமே ஒரு குறியீடாக, இந்த அளவுக்கு ஒரு குறியீட்டு அரசியல் இந்தியாவில் வேறு எங்கேயுமே நடந்ததில்லை. ஆனால் விசித்திரமாக இந்த முறை வட இந்தியாவில் அல்லது வட இந்திய தலைவர்கள், குறிப்பாக ஐயா மோடி அவர்கள் தான் இந்த ரோட் ஷோ என்கிற இந்த உத்தியை பிரபலப்படுத்தினார். அதை தமிழக தலைவர்களான ஐயா ஸ்டாலின் அவர்களும் ஐயா எடப்பாடியார் அவர்களும் பின்பற்றுவது என்பது ரொம்ப ஆச்சரியமாகத்தான் இருக்கிறது. ஏனென்றால் நமக்கு இங்கே வேறொரு அரசியலை நாம் முன்னெடுத்திருக்கிறோம். நாம் ஒருபோதும் அவர்கள் என்ன செய்கிறார்கள் என்பதை பார்த்து நாம் ஒரு அரசியலை ஒருபோதும் முன்னெடுத்தது கிடையாது. ஆனால் இந்த இடத்தில் இவர்கள் ஏன் இப்படியாப்பட்ட ஒரு அரசியலை, ஏனென்றால் நம் தலைவர்கள் மக்களோடு வெல் கனெக்டடாக இருக்கக்கூடிய தலைவர்கள். ஒரு நல்லது கெட்டதுக்கு போவாங்க, ஒரு கல்யாணத்துக்கு போவாங்க, ஒரு இறப்புக்கு போய் ஆறுதல் சொல்லுவாங்க. இப்படிதான் நாம ஒரு அரசியலை பண்ணியிருக்கோம். இல்ல, மாநாடு பொதுக்கூட்டங்கள் கூட இங்க உள்ள அளவுக்கு பிரம்மாண்டமா நம்ம தெருமுனை கூட்டங்கள்ல ஆரம்பிப்போம். திண்ணை கூட்டங்கள்ல ஆரம்பிச்சு தெருமுனை கூட்டங்கள்ல இருந்து மாபெரும் பொதுக்கூட்டங்கள் வரைக்கும் 2 நாட்கள் 3 நாட்கள் நடத்தக்கூடிய மிகப்பெரிய மாநில மாநாடு வரைக்கும் நாம் ஒரு வழிகாட்டியாகத்தான் இருந்திருக்கிறோம். ஒருபோதும் அப்படி மக்களை ஒரு போகிற போக்கில் அப்படி சந்தித்து கொண்டு போவது, இப்படி கைகுலுக்கி கொண்டு போவது, இது போன்ற உத்திகள் எல்லாம் வட இந்தியாவில் இருந்து, அதற்கு ஒரு சில போல் ஸ்ட்ராட்டஜிஸ்ட் என்று சொல்லப்படக்கூடியவர்கள் காரணம். ஏனென்றால் நான் அதனால்தான் எடுபடுமா தமிழ்நாட்டில் எடுபடும் நினைக்கிறீங்களா அந்த தன்மை? ஏனென்றால் அதனுடைய நோக்கம் என்னவென்னா நாம மக்களோட கனெக்ட் ஆகி இருக்கிறோம் அப்படிங்கிறத காட்டுறது தான். ஆனால் நம்ம கனெக்ட் ஆகி இருக்கிறதா பல விஷயங்களை பண்றோமே. இப்போ ஒரு மூத்த தலைவராக இருந்தால் அவரை போய் தலைவர்கள் போய் பார்க்குறாங்க, ஒரு கல்யாண வீட்டுக்கு போகிறாங்க, ஒரு இறப்பு வீட்டு இருந்தால் அதுக்கு போகிறாங்க, வேற நல்லது கெட்டதுக்கு போகிறாங்க. ஆக இப்படி பல்வேறு வகைகளிலும் இந்த கட்டமைப்பில் இவங்க தொடர்ந்து உரையாடி கொண்டே இருக்கிற ஒரு காலகட்டத்தில் எனக்கு இதை பார்க்கிற பொழுது ஒரு அரசியல் ஆய்வாளராக ஒரு 25 ஆண்டுகால தமிழக அரசியலை உற்று கவனிக்கிற போது இது ரொம்ப ஆச்சரியமாக இருக்கிறது. நம் மக்கள் வேறு மாதிரி அரசியல் மயப்படுத்தப்பட்டவர்களே, இது போன்ற ரோட் ஷோக்கள் அவர்களுக்கு தேவையா? ஏனென்றால் அவர்கள் நிச்சயமாக நம் மக்கள் வெவ்வேறு வகைகளில் அரசியல் மயப்படுத்தப்பட்டவர்கள். நீங்க ஒரு மூத்த செய்தி ஆசிரியராக உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், ஒரு பைட்டுக்காக ஒரு சாமானியர்கிட்ட போய் ஒரு மைக்கை நீட்டுகிற போது கூட அவர்கள் எவ்வளவு அழகாக அரசியலை புரிந்து கொண்டு பேசுகிறார்கள் என்பதை கவனித்திருப்பீர்கள். அந்த வகையில் பார்க்கிற பொழுது எனக்கு இந்த மாதிரியான வடிவங்கள் ரொம்ப, இந்த ரோட் ஷோ வடிவம் ரொம்ப ஆச்சரியமாக புதுமையா இருக்கு. அது அதிமுக தொடங்கி இருப்பது அது ஏற்கனவே ஐயா ஸ்டாலின் செய்து கொண்டிருப்பதுதான். அவர் மாவட்டங்களுக்கு நலத்திட்டங்கள் வழங்க போகிற போது இப்ப கூட விஜய் கூட ரோட் ஷோ பண்ணாரு. மதுரை பொதுக்குழு கூட்டத்திற்கு போனார் இல்லையா? அப்ப கூட பாத்தீங்கன்னா அந்த மதுரை பொதுக்குழுல கூட ஒரு பெரிய லாங் ரோட் ஷோ ஒண்ணு அவங்க பிளான் பண்ணியிருந்தாங்க. எனக்கு இந்த ரோட் ஷோங்கிற இந்த கான்செப்ட் திராவிட அரசியலுக்குள்ள எனக்கு ரொம்ப ரொம்ப அது ஆச்சரியமா தான் பார்க்க வேண்டியது. இதற்கு பின்னால் என்னன்னா ஒரு சில காங்கிரஸ் கட்சி அந்த மாதிரி பண்ணிருக்காங்க. உத்தரப்பிரதேசத்துல ரபரேலிங்கிறதுல ரோட் ஷோ பாலிடிக்ஸ். அதான் நான் சொல்றேன், நம்ம தலைவர்கள் தான் ரொம்ப கனெக்டட் ஆகியிருக்காங்கல்ல. நீங்க வேற ஒன்றும் பண்ண வேண்டாம். உங்களுக்கு தேசிய கட்சியில உங்களுக்கு வெவ்வேறு நண்பர்கள் இருப்பாங்க. நீங்க சும்மா ஒரு ஃபோன் பண்ணுங்களேன், பெரும்பாலான நண்பர்கள் முதல் டயல் எடுக்க மாட்டாங்க.
ஆனா நீங்க தமிழ்நாட்டு முதலமைச்சரை தொடர்பு கொள்வதற்குன்னு ஒரு தொடர்பு எண் இருக்கும் இல்லையா, அந்த எண்ணையோ அல்லது எதிர்க்கட்சி தலைவரை தொடர்பு கொள்றதுக்கு ஒரு எண் இருக்கும், அதையோ அல்லது முன்னாள் முதல்வரான ஐயா ஓபிஎஸ் அவர்களை தொடர்பு கொள்வதற்கான தொடர்பு எண்ணையோ நீங்க தொடர்பு கொண்டீங்கன்னா, அல்லது நம்ம மந்திரிகள் நம்ம முன்னாள் மந்திரிகளை தொடர்பு கொண்டா நிச்சயமா ஒரே அழைப்புல பதில் வந்துடும். தேசிய கட்சிக்கும் நம்மளோட பிராந்திய கட்சிகளுக்கும் என்ன வித்தியாசம்னா, அவங்க கனெக்டடாவே இருப்பாங்க. இதை நீங்க இப்ப தேசிய கட்சியில இருக்கிற ஏதோ ஒரு ஆளுக்கு நீங்க போன் பண்ணீங்கன்னு ரொம்ப அவங்க அரிதாதான் நமக்கு ஒரே கால்ல நம்ம அவங்களை ரீச் பண்ண முடியும்.